இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி பலன் பெற்றவங்களால தான் இந்த தனுசு ராசியில் பிறக்க முடியும். குருவோட ராசியில் பிறந்தவங்க என்பதனால இவங்கக்கிட்ட எப்பவுமே அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே இவங்க பக்கத்திலே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். படிக்கிற காலத்தில் கூட ஆசிரியருக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபராக நீங்கள் வலம் வந்திருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த தனுசு ராசி அன்பர்கள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் வரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு பேச வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஒன்றுக்கு பல முறை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. வார்த்தையை கூட அனாவசியமாக இந்த டைமை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதனால் வருகின்ற நாட்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதை சரி செஞ்சிருவீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியே சில விஷயங்கள் சில சம்பவங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாகவும் அமைதியாகவும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவும் வராது. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைங்க. அடுத்த வாரம் அடுத்து வருகின்ற நாட்களுக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த டைமு புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதிதாக எதுலையாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து இந்த டைம் நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். 2 அனுபவசாலிகள் கூடவே வைத்திருப்பீங்க. அவங்க மூலிமா கூட நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா வருகின்ற நாட்களில் பாக்கிய அதிபதி சூரியன் 3ல் இருக்கிறார். அதனால் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் சனி பகவான் அவரோடு இணைந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று லாபாதிபதியோடு இணைவது ரொம்ப யோகம்தான். இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் கூடவே வரும். வரவு எந்த அளவுக்கு வருதோ அதே கேட்டார் போல் செலவுகளும் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். 3ல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் வேலை செய்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. சுக்கிரன் நல்ல விதமாக இருப்பதனால கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் இந்த டைமு தேடி வரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருப்பதனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். நண்பர்கிட்ட பேசும்போதோ உறவினர்கிட்ட பேசும்போதோ வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களால் பகை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உறவினர்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முக்கியமாக உங்களுடைய தாய்வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. தாயாரோட உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது.
இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்திங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை கிடைப்பதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள், தடைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செயலில் கொண்ட ஒரு விதமான வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்கும். அதனால் வருகின்ற வாரம் வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த டைமு அமையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே ரொம்ப நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலிமா கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வருமா வராதான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வாரத்தில் அந்த பணம் தானாக வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது. நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு தொழிலில் முதலீடு போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழிலில் கூட இந்த டைமு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. முக்கியமாக உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு என்றாலும் கூட கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திரும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். இதுவரை எதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிங்களோ அந்த வேலையெல்லாம் இந்த டைமு நீங்கள் எடுத்து செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சின்ன சின்ன கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசி வீண் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஒரு சில உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான நகைகளோ அல்லது உங்களுக்கு மனைவிக்கோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புக்கோ வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் அமையும். உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதுவரையிலும் உங்களுடைய தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிரி யார் அப்படின்னு அறிந்து அதற்கேற்ப இந்த டைம் செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சிறு வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதிக முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம். கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. சக மாணவர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செல்கிற பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உறவுக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலே ஸ்க்ரீனில் தெரியறது
சிவராத்திரி அன்று எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நடைபெறக்கூடிய யோகம்லாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.